அன்பே உலகத்தை மாற்றும். ஆனா உண்மையான பக்தி உலகத்தையே குலுக்கும். சதிதேவியின் மறுபிறவியாக பார்வதி தேவி பிறக்கிறார். அவளின் மனதில் ஒரே ஒரு தீர்மானம், நான் சிவபெருமானையே மணக்க வேண்டும். அரண்மனை சுகம், ஆடம்பரம், வசதி எதையும் பொருட்படுத்தாமல் அடர்ந்த காட்டில் கடும் தவம் மேற்கொள்கிறார். வெயிலும் மழையும் பசியும். ஆனா அவளின் மன உறுதி மட்டும் அசையவில்லை. அந்த உண்மையான பக்தியை பார்த்து சிவபெருமான் இறுதியில் மனமுருகி பார்வதியை மணக்க சம்மதிக்கிறார். இமயமலையில் சிவ பார்வதி திருமணம் பிரம்மாண்டமாக நடக்கிறது. 33 தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் அனைவரும் வடக்கே கூடுகின்றனர். அந்த பாரத்தை தாங்க முடியாமல் பூமி ஒரு பக்கம் சாய ஆரம்பிக்கிறது. அப்போது சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைக்கிறார். அகத்தியா, நீ தெற்கே செல், உலகம் சமநிலைக்கு வர வேண்டும். அகத்தியர் தென்னாட்டிற்கு வருகிறார். பூமி மீண்டும் நேராக நிற்கிறது. தன் வாக்குப்படி சிவபெருமான் தன் திருமண கோலத்தை தென்னாட்டிலேயே காட்சி கொடுத்து அருள்கிறார். ஆனால் அமைதி நீண்ட நாள் நிலைக்கவில்லை. தாரகாசுரன் என்ற அசுரன் பிரம்மனிடமிருந்து ஒரு அரிய வரம் பெற்றவன். சிவனின் அம்சமாக பிறக்கும் குழந்தை தவிர வேறு யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. அந்த வரத்தின் ஆணவத்தில் அவன் தேவர்களையும் மக்களையும் வதைக்கிறான். உலகம் இருள் சூழ்கிறது. அப்போது சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறக்கிறார். அதிலிருந்து 6 நெருப்பு பொறிகள் பாய்கின்றன. அவை கங்கை வழியாக சென்று சரவண பொய்கையை அடைகின்றன. அங்கே அவை 6 குழந்தைகளாக மாறுகின்றன. அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைக்கிறார். அடுத்த நொடி 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் உருவாகிறார். வீரமும் அறிவும் சேர்ந்த தெய்வ இளைஞன். அன்னை பார்வதி தன் முழு சக்தியையும் வேலாக மாற்றி முருகனிடம் வழங்குகிறார். சிவபெருமானின் ஆசி பெற்று முருகன் போருக்கு புறப்படுகிறார். முதல் எதிரி தாரகாசுரன். பிரபஞ்ச மலையின் உள்ளே ஒளிந்து கொண்டு அவன் மாயை செய்கிறான். முருகன் தனது சக்தி வேலை ஏறுகிறார். ஒரே வேகத்தில் அந்த மலை சுக்குநூறாக பிளகிறது. தாரகாசுரன் வீழ்கிறான். இதுவே முருகனின் முதல் பெரும் வெற்றி. தம்பி அழிந்த செய்தி கேட்டு சூரபத்மன் கோபத்தில் சீறுகிறான். அவன் மாயைகள் செய்கிறான். வானத்தில் தீமழை பொழிகிறது. சிங்கமாக மாறுகிறான், யானையாக மாறுகிறான். ஆனால் முருகன் ஒவ்வொரு உருவத்தையும் தோற்கடிக்கிறான். இறுதியில் சூரபத்மன் கடலுக்குள் சென்று ஒரு பிரம்மாண்ட மாமரமாக மாறுகிறான். ஆண்டம் வரை பரந்த கிளைகள். முருகன் தனது சக்தி வேலை முழு ஞானத்துடன் செலுத்துகிறார். அந்த வேல் கடலை பிளந்து மாமரத்தை நடுவில் 2ஆக பிளக்கிறது. பிளந்த ஒரு பகுதி மயிலாக மாறுகிறது, மற்றொரு பகுதி சேவலாக மாறுகிறது. சூரபத்மன் தன் தவறை உணர்ந்து சரணடைகிறான். முருகன் அவனை அழிக்கவில்லை. மயிலை தன் வாகனமாக மாற்றுகிறார். சேவலை தன் கொடியாக உயர்த்துகிறார். எதிரியை அழிப்பது வீரமல்ல, அவனை மாற்றுவதுதான் உண்மையான வீரம். இதுவே வெற்றிவேல் முருகனின் மகா வரலாறு.